எல்லாம் ரெண்டு கரங்களை எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தன் கூட இருக்கிறார். கையை மேல உயர்த்துங்களா. மோசையோடு கூட இருந்தது போல நான் கூட இருப்பேன். எதுல ஜெயிக்கணும் நானும்? Be steadfast continually. They continued and they continued and they began to grow. எதுலுமே சோராதீங்க. தொடர்ச்சியா செய்வேன்னு சொல்றவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தும் போது உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம். Maybe a small humble beginning, keep on doing it. என கடவுள் உனக்குன்னு சில சமயங்களை வச்சிருப்பாரு, திருப்பங்களை ஏற்படுத்துவாரு. அன்னைக்கு உன்னுடைய உழைப்பும் உன்னுடைய தொடர்ச்சியும் உன்னுடைய தரித்திருந்ததிலும் உன்னுடைய கண்டினியூட்டி உன்னுடைய ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ் ஒரு பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்து you will begin to do greater things. வலது கை என் பக்கம் நீட்டுவீங்களா? இயேசுவின் நாமத்தில் இந்த பிள்ளைகளை பார்த்து ஜெபத்தோடு அறிக்கை செய்கிறேன். நீங்க எழுந்து சாதிப்பீங்க. நீங்க பெரிய காரியங்களை செய்வீர்கள். நீங்கள் கட்டி முடிப்பீர்கள். நீங்கள் அதை உடைப்பீர்கள். நீங்கள் அதை நாட்டுவீர்கள். நீங்கள் அதை பிடுங்குவீர்கள். நீங்கள் எழுந்து ஒரு தூரம் செல்வீர்கள். அந்த கம்பெனியை கம்ப்ளீட் பண்ணுவீங்க. அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணுவீங்க. அந்த அசைன்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுவீங்க. அந்த வீடை கட்டி முடிப்பீங்க. அந்த வாகனத்தை வாங்கி முடிப்பீங்க. நீங்க அந்த ஊழியத்தை வல்லமையா செஞ்சு முடிப்பீங்க. நீங்க கேட்ட ஆத்துமாக்கள் நீங்க காண்பீங்க. கொஞ்சம் தூரத்துல நீங்க செய்வதெல்லாம் வாய்க்க தொடங்கும். நீங்க வந்து என்கிட்ட சாட்சி சொல்ற நாள் விரைந்து வருகிறது. பாஸ்டர், எது செஞ்சாலும் நல்லா இருக்கு பாஸ்டர், நிறைய இருக்கு, நான் என்ன செய்யலாம் என்று கேட்கும் அளவிற்கு ஆசீர்வாத பெருக்கங்கள் உங்களை நடத்துவார். உங்க சந்ததிகள் எல்லாம் ஓங்கி படரட்டும். வழிகளை கர்த்தர் வாய்க்க செய்வாராக.